வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடீனியம் செடிகளில் அப்பப்போ சில மாற்றங்கள் ஏற்படுங்க. அதாவது அடுக்கு பூக்களாக பூத்துட்டு இருந்த பூக்கள் திடீர்னு ஒற்றை இதழாக பூக்கும். அதே மாதிரி நிறம் மாறி கூட சில பூக்கள் பூக்குங்க. அந்த மாதிரி சில பூக்கள் நிறம் மாறி பூத்து கூட என்கிட்ட நிறைய உறவுகள் கேட்பாங்க, இது எப்படி சிஸ்டர் இந்த மாதிரிலாம் மாறுதுன்னு சொல்லி. இன்றைக்கி நான் அந்த மாதிரி இருக்கிற ஒரு 2 செடிகளை உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இந்த பர்பிள் பூ பாருங்கள், நான் நிறைய முறை உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இது இந்த மாதிரி நிறம் மாதிரி தாங்க பூக்குது அப்பப்போ. நான் போன முறை ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பர்பிள் கலர்லேயும் ஓரங்களில் டார்க் பர்பிள் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரங்களில் ஒரு பிளாக் கலரும் உள்ளே நல்ல டார்க் பர்பிளாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இது அப்பப்போ நிறம் மாறுதுங்க. இது தொடர்ந்து வளர்க்குறவங்களுக்கு தெரியும், அடீனியம் செடிகள் வளர்க்குறவங்களுக்கு. புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு தான் நான் இது வீடியோவில் போடலான்ட்டு காமிச்சிருக்கிறேன். அடுத்ததாக இந்த செடியில் ஒரு பூ பாருங்கள். இது எனக்கு ரொம்பவே ஆச்சரியங்க. இது இப்போ தான் மலர்ந்தது, கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் மலர்ந்தது. இந்த பூ ஒரு எல்லோ கலரில் அடுக்காக பூக்கிறது தாங்க. ஓரங்களில் குங்குமப்பூ கலரில் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மொட்டுகள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அடுக்குகள் இருக்கிறது, நல்ல அடுக்கு மொட்டு. இது பெருசாக இருக்குது பாருங்கள். இது எனக்கு இப்போ பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியம். ஏன்னா இது பொதுவாக அடுக்கு பூக்கள் இந்த மாதிரி ஒற்றை இதழாக வர்றது சகஜம்தான். ஆனால் உள்ளே அந்த 2வது அடுக்கு அப்படியே ஃப்யூஸ் ஆகி நிற்குங்க, நல்ல வளர்ச்சி இல்லாமல். ஆனால் இது பாருங்கள், ப்ராப்பராக ஏதோ சிங்கிள் பெட்டல்லேருந்தே வர்ற மாதிரி அவ்வளோ அழகாக மலர்ந்துருக்குது பாருங்கள். பாருங்கள், பின்பக்கம் அந்த காம்புகள் எல்லாமே ரொம்ப அழகாக ப்ராப்பராக மலர்ந்துருக்குது பாருங்கள். இதை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே ஆச்சரியம். இந்த மாதிரி தாங்க பூக்கும். இது அந்த செடியிலேருந்து இது நான் வேறு ஒரு செடியில் கிராஃப்டிங் பண்ணது தான். இது கூட வெடிச்சிருக்குது பாருங்கள், அந்த இதழ்கள் எல்லாம் வெடிச்சிருக்குது. இது மலர்ந்தால் ரொம்பவே அழகாக இருக்கும். இது இன்னும் மலரில், நாளைக்கு மலரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுக்கு பூவாக 2 கலரும் மிக்ஸ் ஆகி பூக்கிறது தாங்க அந்த செடி. ஆனால் பாருங்கள், ஒரு சிங்கிள் பெட்டலாக மஞ்சள் கலரில் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு இந்த கலரில் ஒரு சிங்கிள் பெட்டல் கூட வாங்கணும்னு ஆசை தான். ஏன்னா ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். நம்மக்கிட்ட ஒயிட் இருக்குது, ஆனால் சிங்கிள் பெட்டலில் இந்த மாதிரி எல்லோ இல்லை. இது இந்த மாதிரி மலர்ந்தது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷங்க. இன்றைக்கி வீடியோவில் இந்த அடீனியம் பூக்கள் 2மே கொஞ்சம் வித்தியாசமாக மலர்ந்திருந்தது. அதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுங்க. இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.